வெல்கம் பேக் டு தி வீடியோ. இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன். விடாமுயற்சி 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் அவர்கள் தியேட்டருக்கு வந்திருக்கிறாரு. ஃபேன்ஸ் எல்லாம் திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. கம்பேக்கான்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது, படத்தோட டீம் ரொம்பவே லோ ஹைப், ரொம்பவே அதிகமா மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்பவே லோ ஹைப் தான் மெயின்டைன் பண்ணாங்க. ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. முக்கியமா அனிருத் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் பெரிய பெரிய படத்துக்கு காலையில 2 ஃபயர், மத்தியானம் 3 ஃபயர், ராத்திரி 4 ஃபயர்னு விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டா அனிருத் அவர்களும் இருந்தாரு. ஓகே, படம் அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. யாரும் கழுவி ஊத்தாதீங்க, ஒரு ஃப்ளோல ஃபன்னுக்கு சும்மா சொன்னேன். உண்மையாலுமே படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க, நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்திருக்கலாம்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம் நண்பா. இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் இந்த மாதிரி படம் பண்ணதே கிடையாது. 100%. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி படம் பாத்தீங்கன்னா அஜித்தோட படம் எல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது ரொம்பவே புதுசா இருக்கு. புதுசுனா அவருக்கு புதுசா இருக்கு. படத்தோட கான்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நண்பா இருக்கு. காமெடி எல்லாம் ஞாபகமே இல்ல, அப்படிலாம் இருந்துச்சானே தெரியல. ஏன்னா படத்துக்கு என்ன தேவையோ ஓகேங்களா அது மட்டும் தான் படத்துல இருக்கு. இந்த மாதிரி படங்கள் நம்மளோட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நம்ம ரொம்பவே ஆசைப்பட்டோம். அதை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அஜித் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் பண்றாங்க. அஜித் அவர்கள் அஜித் தான் மாசுடா கடவுள்டா அப்படி எல்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோக்கா இது வராது. ஏன்னா மாஸ் அவ்வளவு பெரிய மாசுலாம் சொல்ற ஒண்ணுமே இல்லை நண்பா. இன்ட்ரோவானாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தாவே ஒரு காமன் மேன் அவர்னால என்ன முடியும், மேக்சிமம் அவர்னால என்ன முடியுங்கிறத தான் இந்த படத்துல ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்களே ஒழிஞ்சு ரொம்ப மசாலாவெல்லாம் இன்க்ளூட் பண்ணி. பொதுவாகவே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கெல்லாம் அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். அவரை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்பவே இதா காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ரியலாவே காட்டியிருக்காங்க. ஸோ அதான் படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். மெயினா பாத்தீங்கன்னா இன்னொரு பிளஸ் பாயிண்ட், விடாமுயற்சி டீம் பாத்தீங்கன்னா லோ ஹைப் மெயின்டைன் பண்ணதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஏதாவதெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா ஃபேன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ரொம்பவே ஏறிடும். அதுக்கப்புறம் மாசெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஃபேன்ஸை பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே லோ ஹைப் மெயின்டைன் பண்ணாலே இப்ப எல்லாருமே பிடிச்சிருக்கு படம்ங்கிறது. சோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தா சூப்பராவே ஒரு கிளாஸா கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் படம் த்ரில்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்றது, ரொம்ப த்ரில்லா இருக்கும், ரொம்ப அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு அளவுக்கு ஒரு ஸ்மூத்தா த்ரில்லாவே பாத்தீங்கன்னா சூப்பராவே தான் போகும். படம்ங்கிறது அப்படியே ஒரு ஸ்லோவா அப்படியே பிக்கப் ஆகி பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்டாவே ரொம்ப சூப்பராவே போகும். கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் மெயினா ஸ்டண்ட் ஃபைட், ஐயோ ஃபைட் அஜித் அவர்கள் உண்மையாலுமே ரியலிஸ்டிக்கா இருக்குங்க. ரொம்ப சூப்பராவே தான் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் எல்லா சீனுக்கும் எக்ஸ்ட்ராவா உயிர் கொடுத்தது நம்ம அனிருத்தின் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தாங்க இப்ப அவர் தான் பீக்கு, இப்ப அவர் தான் டாப், அவர் போடுறது எல்லாமே ஹிட். அண்ட் நம்ம அர்ஜுன் படம் பார்த்தேன், நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்குங்க. அண்ட் படம் ஓவராலா பாத்தீங்கன்னா சூப்பரான படம் நண்பா. நீங்களாம் ஃபேமிலியோடவும் போய் பார்க்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே மாசா இருக்கும், ரொம்பவே ஃபைட் அப்படி இப்படின்லாம் இல்ல, ஃபேமிலி படம்னு சொல்லலாம். கமர்ஷியல் படம் தான். ஆனா கமர்ஷியல் படம்னா நம்ம பெரிய ஆக்டர்ஸோட கமர்ஷியல் படம் சொல்லும்போது மாஸ் மசாலாஸ்ன்னு சொல்லுவோம். மாஸ் மசாலாஸ் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா படத்துலயுமே. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா மாஸ் மசாலாஸ் இல்லாம கமர்ஷியலான ஓரளவுக்கு த்ரில்லான சூப்பரான ஒரு படம் நண்பா. மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லணும். படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல போய் படத்தை பாருங்க. சூப்பரான படம் நண்பா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதான் நண்பா விஷயம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல். எல்லாரும் சேஃபா இருங்க.